ஜீவிக்கிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லையை சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ஓ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. நாவின் கீழே அதிகாரம் வச்சாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. நாவின் கீழே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். உழந்து போன என் கோல துளுக்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. உழந்து போன என் கோல துளுக்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. ஓ நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. நாவின் கீழே அதிகாரம் வச்சாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. நாவின் கீழே
அங்கீகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னுடைய இந்த பாட்டினுடைய அப்படியே பிரேக்மன்ஸ் பாட்டு இது மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை பாடலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பலத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. பலத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. இம்மட்டும் காத்தி, இம்மட்டும் காத்தி, இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. இம்மட்டும் காத்தி, இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தி, அதிசயம் செய்தி, அப்பனே உம்மை துதிப்பே, அப்பனே உம்மை துதிப்பே. அற்புதம் செய்தி, அதிசயம் செய்தி, அப்பனே உம்மை துதிப்பே, அப்பனே உம்மை துதிப்பே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனையா, எங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வருகிற தேவனையா, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தூக்கி எடுக்கிறவர், எங்களை உயர்த்துகிற தேவன் நீரையா. உங்க நாமம் பெரிதாய் உயர்ந்தபடியாய் ஆண்டவரே, இந்த மாலை வேளை நாள் ஒரு மனதோடு ஆண்டவரே நான் துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உமது மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உமது அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பி நீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பி நீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும்
முடியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால், வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிற சாம் அவர்கள் ஒரு சில பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உமக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்த. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே உலகத்திலே துயரம் ஒன்று திடம் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு திடம் கொள் என் மகனே. கல்வாரி கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். சொல்லுவோம், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லலாம், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் கலங்கினாலும் மனம் முடிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முடிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். குறையில்லையே, குறையில்லையே,
ஆண்டவரை தேடுவோம் கூட இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவோம் குறைவில்லையே, குறைவில்லையே. சொல்லலாம், குறைவில்லையே எனக்கு ஆண்டவரை குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோம் குறைவில்லை. எதிரிகள் முன், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோது குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோது குறை. என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆத்துமாவை தீனம் தேற்றுகின்றார், தம்மாவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். இந்த ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோம் குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோம் குறைவில்லை. புல்லுள்ள, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தன்னிரண்டை பூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தன்னிரண்டை பூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே. சொல்லலாம், நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரை தேடுவோம் குறையில்லையே, குறையில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோம் குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோம் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாரவர், சாவிக்கு முற்றுமாய் எரித்தாரவர். சொல்லுவோம், சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாரவர், சாவிக்கு முற்றுமாய் எரித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். நம் கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், நம் கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் கூறுங்கள். நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். இரக்கத்தில் ஐஸ்வர்ய, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர் அவர்.
அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். மனதுருக்கம் இறைந்தோரவர், மன்னிப்பில் சர்வ வல்லவர். மனதுருக்கம் இறைந்தோரவர், மன்னிப்பில் சல்லவர். நம் கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், நம் கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லலாம். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், காலம் போடுங்கள் நம் இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தானம் போடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்பாக்கியவர். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்பாக்கியவர். உலகெங்கும் சென்றிருங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். உலகெங்கும் சென்றிருங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். நம் கர்த்தர் நல்லவர் சொல்லலாம். பறைசாற்றுங்கள், நம் கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள் நம் இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர். ஓ தாளம் போடுங்கள் நம் இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க. ஓ அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர், ஓ நல்லவர், இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நீர் நல்லவர், இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லை. கரங்களை தட்டி ஓ அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர்.
அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று விடுவிக்கின்றீர், அனைத்து நின்று நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. சொல்லலாம், ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில், எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் சொல்லுவோம், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், என்னை பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. கடைசியா சொல்லலாம், எந்த நிலையில் நான் இருந்தாலும்,
நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்வோம். மாலை வேளை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய நாமத்தினாலே வரவேற்கிறோம். தேவ செய்திக்குள்ள நாம் கடந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிந்தவர் இன்னைக்கு தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வந்திருக்கிறவர் சிவாய நமக்காக வந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் நாம் வரவேற்போம். Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனை வேளையிலும் சுவாமி நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை மறக்காது இருக்கிற தேவன் என்பதை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆற்றும், எங்களை தேற்றும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை அல்லது சத்தியம் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரமாக எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லது ஒரு விசுவாசியினுடைய சரீரம் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. இன்றைக்கு உலகத்திலே அதிக முக்கியத்துவம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது உண்டானால் அவனுடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது ஒரு விசுவாசியினுடைய சரீரம், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சரீரம், அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுடைய சரீரம், அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சரீரம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால், அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மகிமையாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலின் படியும் தம்முடைய ரூபத்தின் படியும் நம்மை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. நம் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, அவருடைய சாயல் எப்படிப்பட்டது, அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது. வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சரீரம் அல்லது அவருடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருடைய சரீரம், தேவனுடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்திலே இருந்த ஒரு சாயல், அவருடைய ரூபம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் ஏதேன் தோட்டத்திலே இருந்தோம். ஆனால் நம்முடைய சரீரத்தினுடைய அந்த தேவ மகிமையை, அந்த சாயலை
பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அதை விற்று போட்டோம், இழந்து போனோம். Glory Jesus. இழந்து போன இந்த தேவ சாயலை ஆண்டவர் நமக்கு மீட்டு கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். பாவ சாயல் ஆனார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவ சாயல் ஆனார், அடிமையின் ரூபம் எடுத்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதற்கொண்டு நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1. அந்த 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய சரீரம் தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபமாக இருந்தது என்பதை, எப்படி இருந்திருக்கும் என்பதை தானியேல் 10:6 பார்த்தோம். இனி நம்முடைய சாயல், இந்த பாவ சாயல், இந்த அடிமையின் ரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுனுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு அது எப்படி மாறும் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். நிலையங்கி தரித்தவராய். வாசிங்கள். மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி. எப்படி நாம் ஏதேன் தோட்டத்திலே தேவ சாயலாக இருந்தோமோ அந்த எல்லா விதமான பயபக்தியோடு கூட இதை சொல்லுகிறேன். வேதம் சொன்னதை சொல்லுகிறேன். நாம் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டோம். ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமையினாலே இழந்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, ஹல்லேலூயா, நாம் இழந்த சாயலை அவர் நமக்கு திரும்பவும் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் சாயல், நமக்காக மீட்டெடுக்கப்பட்ட சாயல் எப்படியாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இதிலே பார்க்கிறோம். உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்து வாசியுங்கள். அவருடைய பாதங்கள் உலக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலமு போலும் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்திலே பரிசுத்தவான்களுடைய முகம், அவர்களுடைய சிரசு, அவர்களுடைய நிலையங்கி, அவர்களுடைய பாதங்கள் அப்படியே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒரு நாளிலே பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். அப்பொழுது பிரியமான இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சாயலை உடையவர்களாக நாம் இருக்க போகிறோம். வேதத்திலே பார்க்கிறோம், நாம் மண்ணானவருடைய சாயலை அணிந்தது போல விண்ணவருடைய சாயலையும் நாம் அணிவோம். இந்த சரீரம் விசுவாசிக்கிறீர்களா? Glory Jesus. பிரியமானவர்களே, இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள தேவ சாயலுக்கும் பத்மு தீவிலே இந்த கடற்கரையிலே காணப்பட்டதான உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சாயலுக்கும் நடுவிலே நமக்கு ஏற்பட்டதான என்ன என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 இந்த 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய சாயல் இல்லாதவர்கள் அநியாயக்காரர்கள், அவருடைய ரட்சிப்பின் சாயல் இல்லாதவர்கள், அவருடைய மகிமையின் சாயல் இல்லாதவர்கள், அவருடைய பரிசுத்த சாயல் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன என்பதை இங்கு பார்க்க இருக்கிறோம். வாசிங்கள் தொடர்ந்து.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே தேவ மகிமையை இழந்து பிரியமானவர்களே நாம் அடைந்ததான சாயல் இதுதான். விபச்சார சாயல், விக்கிரக ஆராதனை சாயல், ஒரு திருடனுடைய சாயல். வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று. இவையெல்லாம் இதில் சொல்லப்பட்ட எல்லாம் பிசாசினுடைய சாயல். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாயலை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த லிஸ்ட்ல உள்ள சாயலோடு கூட நாம் இருக்கிறோமா? ஒப்பிட்டு பாருங்க. நம்மிடத்திலே பரிசுத்த சாயல், நீதியின் சாயல் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியிலே காணப்படுகிறதா? உலக பிரகாரமான வேறு ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டால் போதாது பிரியமானவர்களே. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே எபேசியர் 1:3 பார்க்கிறோம். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தும் உடையவர்களாக இந்த பூமியிலே சாயலை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 10வது வசனம் கூட, 11வது வசனம். உங்களிலே சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாகத்தான் நாம் இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, ஆயினும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட சாயலிலே இருந்து அக்கிரம சாயலிலே, அநியாயக்கார சாயலிலே இருந்து நாம் விடுதலை அடைவதற்கு, தேவனுடைய பரிசுத்த சாயலை, நீதியின் சாயலை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு போதுமானதாக இருந்தது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க தொடர்ந்து. நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவ சாயலை, அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த சாபங்கள், பாவம் என்பது பிரியமானவர்கள் நாம் செய்த பாவத்துக்கான தண்டனை நமக்கு உரியதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படாமலே உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நம்முடைய பாவத்தினுடைய பலாபலன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுமாக கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது சாபம், முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய சாபம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஹல்லேலூயா, அவர் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார், நமக்காக தரித்திரரானார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்மை கழுவுகிறார். இயேசுவின் நாமம் நம்மை கழுவுகிறது. நீங்கள் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. அதனுடைய தாற்பயம் என்ன? அதனுடைய சத்தியம் என்ன? கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மேல் தரிப்பிக்கப்படும் போது, ஞானஸ்தானத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மூழ்கி எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமம், அவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது. பரிசுத்த ஆவியினாலும் நாம் சுத்தமாக்கப்படுகிறோம், கழுவப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வாசிங்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே, கிறிஸ்துவ சாட்சியின் வாழ்க்கையிலே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது,
உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக ஒன்று நடக்கிறது. என்ன நடக்கிறது? பரிசுத்தம் உங்களுக்குள்ள விளங்குகிறது. என்ன பரிசுத்தம்? இயேசுவே நமக்கு பரிசுத்தம், இயேசுவே நமக்கு நீதி, இயேசுவே நமக்கு ஞானம், இயேசுவே நமக்கு மீட்பு என்று 1 கொரிந்தியர் 1:30-31 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், கிறிஸ்து நமக்குள் உருவாகிறார். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று. ஹல்லேலூயா, glory ஜீசஸ். அவருடைய சாயல் இந்த சரீரத்துக்குள் உருவாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆதலால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சரீரமாக மாறிவிடுகிறோம். அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக நாம் மாறிவிடுகிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். எபேசியர் 1:23 நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு யாருங்க? நீங்களும் நானும். நாம் கழுவப்பட்டபடியினால், பரிசுத்தமாக்கப்பட்டபடியினால், நீதிமான்களாக்கப்பட்டபடியினால், தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்கிற பாக்கியம் ஒன்று மாத்திரம் அல்ல, அவருடைய நிறைவாக நாம் மாறிவிடுகிறோம். நீங்கள் நினைக்கிற, நான் எப்படி கிறிஸ்துவனுடைய நிறைவாக மாற முடியும் என்று? குழந்தை பிறந்த உடனேயே அந்த தாய்க்கு, தகப்பனுக்கு, அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தை ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியாக மாறவில்லையா? அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும், அதனுடைய ஒவ்வொரு சிரிப்பும் பிரியமானவர்களே அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கவில்லையா? ஒரு நிறைவை கொடுக்கவில்லையா? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையா? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த உடனேயே, ரட்சிக்கப்பட்ட உடனேயே, கிறிஸ்துவலாக நம்மை அர்ப்பணித்த உடனேயே, விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறின உடனேயே பிரியமான நாம் அவருடைய நிறைவான சரீரமாக மாறிவிடுகிறோம். glory ஜீசஸ், ஹல்லேலூயா. அடுத்து வாசியுங்கள் தொடர்ந்து. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாறிவிடுகிறோம், அவருடைய அவயவங்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய தலை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தலையாக வைத்திருப்பார்கள், தலைவராக வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நாள் அந்த தலை ஒரு நாள் போய்விடும். அப்ப தலை இல்லாவிட்டால் தலை இல்லாதவர்களைப் போல தான் காணப்படுவார்கள். glory ஜீசஸ். கிறிஸ்து ஒருவரே நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாக அவயவங்களாக இருக்கிறோம் என்கிற அந்த பாக்கியத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. வாசிப்போம் தொடர்ந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2:16 கூட நாம் வாசிக்க கேட்போம். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நாம் கிறிஸ்துனுடைய சரீரமாக மாறினது நிமித்தமாக தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவனோடு கூட உறவு, தேவனோடு கூட ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். glory ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்திலே தேவனுடைய அன்பு நமக்கு கூறப்படுகிறது. பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தபடினால் தேவன் நம் மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒரு குடும்பம், ஒரு உறவு என்றால் அங்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய அன்பை நம்மிலே ஊற்றுகிறார். glory ஜீசஸ். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சரீரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றோடு கூட இணைந்திருப்பது சதையினாலும் எலும்புகளினாலும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பினாலே. தேவன் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார், தம்முடைய ஆவியினாலே அந்த அன்பை நமக்கு ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்திலே தேவனுடைய அன்பு, ஹல்லேலூயா, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக
தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நாம் கிறிஸ்துவின் சரீரமாக மாறினபடினாலே தேவனோடு கூட ஐக்கியம், தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம். பரலோகமும் நாமும் ஒரே குடும்பமாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்று வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள் ஆனவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் பண்ணின வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பதே தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். உலகம் கொடுக்கிறது எல்லாம் நிரந்தரமற்றது. உலகத்தினுடைய படிப்பு, உலகத்தினுடைய ஆஸ்தி, உலகத்தினுடைய அந்தஸ்து, உலகத்தினுடைய ஜாதி, உலகத்தினுடைய மொழி, உலகத்தினுடைய இனம், உலகத்தினுடைய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் நமக்கு கொடுப்பது நித்திய வாழ்க்கை அல்ல, நிரந்தரமற்ற நிலையற்ற ஒரு வாழ்க்கை. தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதா தாமே ஜீவனை உடையவராக இருக்கிறது போல குமாரனும் ஜீவனை உடையவராக இருக்கிறார். குமாரன் யாருக்கு சித்தமா இருக்கிறார் அவருக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நமக்குள் நித்திய ஜீவன். நாம் கிறிஸ்துவினுடைய சரீரமாக கழுவப்பட்டபடினால், மீட்கப்பட்டபடினால், நீதிமான்களாக்கப்பட்டபடினால் நமக்குள் கிறிஸ்துவினுடைய ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவனை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உடன் பங்காளி. எதற்கு பங்காளியாக மாறுகிறோம்? அப்படி நித்திய ஜீவனுக்கு உடன் சுதந்திரராகிறோம். எதற்கு உடன் சுதந்திரராகிறோம்? பிரியமானவர்களே, அவர் நம்முடைய சகோதரராக இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். அவருக்குரிய சகலமும் மகிமையும் நமக்குரியதாக மாறிவிடுகிறது. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எபேசியர் 4 கூட சீக்கிரமா எடுத்து வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நான் வாசிப்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கும் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். யாருங்க? பிதா. மனிதன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனிதன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். உங்கள் எல்லார் மேலும் உங்கள் எல்லாருக்குள்ளும் உங்கள் எல்லாருக்காகவும் அவர் எப்படி இருக்கிறாராம்? இருக்கிறவராகவே இருக்கிறார். என்ன ஒரு ஸ்லாக்கியம்! நாம் கிறிஸ்துவின் சரீரமாக மாறினபடினால். Glory Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய பந்தம், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய சிருஷ்டிப்பு எத்தனை மகிமையாய் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. நமக்குள் வேற்றுமை இல்லை, நமக்குள்ளே வேறுபாடும் இல்லை, நமக்குள்ளே மாறுபாடும் இல்லை. நமக்குள்ளே இருப்பதெல்லாம் மறுரூபம் ஒன்றுதான், கிறிஸ்துவனுடைய சாயல். விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய சத்தியம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதுக்கு நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆமேன், ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் பிரியமானவர்களே, அது நானாகவே இருக்கிறேன். அதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாகவே இருக்கிறீர்கள். ஒரே பிதா, ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே ஆவியானவர், ஒரே கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம்
இந்த சரீரத்துக்கு தேவன் அருளை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்தை 2 பேர் பயன்படுத்த விரும்புகிறார்கள். ஒருவன் உலகம், மாமிசம், பிசாசு, மற்றொன்று கர்த்தர். ஹல்லேலூயா. உலகம் சொல்லுகிறது என்ன? இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு உரியது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது எனக்கு உரியது, இது பரிசுத்தமான பாண்டம், இது மகிமையான பாண்டம். Glory Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தை அவன் எப்படியாக வைத்திருக்கிறான் என்பதை குறித்து அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். கலாத்தியர் 6:17 வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இல்ல 6:17, கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதே கலாத்தியர் 2:20 பார்ப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த சரீரம் சாதாரணமாக உட்கார்ந்து ஏதோ ஒரு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரியமானவர்களே, இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அணுக்களும், ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு தசைகளும், ஒவ்வொரு நரம்புகளும் எவ்வளவு எனக்கு வெளியேற பெற்றதாக இருக்கிறதோ அதே போல நாம் கிறிஸ்துவுக்கு வெளியேறப்பட்ட சரீரமாக இருக்கிறோம். எப்பொழுது? அவருடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அச்சு என்ன? அவருடைய அடையாளம் என்ன? நாம் வேதத்திலே வாசித்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பத்மு தீவில எப்படி இருந்தாராம்? அவருடைய சிரசு வெண்பஞ்சை போல. இங்க வெண்பஞ்சை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சிரசு எல்லாம் தங்க சுருளாக காணப்படுமா. Glory Jesus. ஹல்லேலூயா. நம்முடைய சிரசு எல்லாம் தங்க சுருளாக இருக்கும் என்று, பொர்த்தல வீதியிலே நடப்போம் என்று, நம்முடைய வீடு, நம்முடைய வாசஸ்தலம் வெளியேறப்பட்ட கற்களினாலே, மரகதம், படிகப்பச்சை போன்ற கற்களினாலே உருவாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது என்று. Glory Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பத்மு தீவிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அச்சு எப்படியோ, அவருடைய அடையாளம் எப்படியோ அதை நான் தரித்திருக்கிறேன். நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? நீங்கள் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவதி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் அவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவன் என்றென்றுக்கு நிலைத்திருக்கிறான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்ன? நான் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். இனி எனக்குள் வேசித்தனமோ, விபச்சாரமோ, திருடோ, பொய்யோ இராது. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி. Glory Jesus. விசுவாசத்தினால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் பாவி என்று சொல்லி எப்படி அறிக்கை செய்கிறோமோ அதே போல நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை கழுவி இருக்கிறார். ஒன்றை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் நாமம் உண்மை உள்ளதாக இருக்கிறது நம்மை கழுவுகிறதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க கர்த்தர் வல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்ப்ப இருப்பது என்ன? பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:19 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே வாசிங்க பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட்டு
ஜெபித்து கண்ணீர் சிந்தி பிரயாசப்பட்டு இந்த அருமையான ஆலயத்தை உருவாக்கினீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் மகிமையாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆலயத்தில் ஒரு குறைவை உலக பிரகாரமாக வரும்போது எல்லாரும் வேதனைப்பட்டீர்கள். Glory Jesus. அப்படியானால் தேவன் நாம் தங்கி ஆராதிக்கிற ஒரு ஆலயமாக இதற்குறித்து நாம் இவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருப்போம் என்றால், தேவன் தாம் தங்கி வாசம் பண்ணுகிற உலாவுகிற இந்த ஆலயத்தை குறித்து அவர் எத்தனை கரிசனை உள்ளவராக இருப்பார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எனது அன்பான வாலிப பிள்ளைகளே, அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஒவ்வொருவருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். வேதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூஷணம் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண அவர் சித்தம் கொள்கிறார். உலகம் அதை அறிந்து கொள்ள முடியாதனாலே அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. நாமோ அவரை அறிந்தும் அடைந்தும் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீர்களா? நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் அவருடைய ஆலயமாக நமக்குள் அவருடைய ஆலயமாக நாம் அவருக்கு இருந்து நாம் அவரை அடைந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறீர்களா? அதைத்தான் வேதம் சொல்லி, நீங்கள் தேவனாலே. இது நம்மால் கூடாது, தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. திரும்ப வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தங்குகிறார். இந்த அற்பமான சரீரத்துக்குள் தங்குகிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை குறித்து நாம் எவ்வளவு கனப்படுத்துகிறோமோ, எவ்வளவு கனவீனப்படுத்துகிறோமோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் தாம் தங்குகிற ஆலயத்தை குறித்து அவர் கனமுள்ள பாத்திரமாக நம்மை மகிமைப்படுத்துகிறார். உச்சன் தலை முதற்கொண்டு உள்ளங்கால்கள் மட்டுமாக நாம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த உலகம் அவரை அறியாது, இந்த உலகம் அவரை பெற்றுக்கொள்ளாது, நாம் அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று தேவன் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். Glory Jesus. ஆலயமாய் இருக்கிறீர்கள். வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் உங்களுடைய வாசிங்க, அந்த 19வது வசனத்தை பின்பகுதியை வாசிங்க. நீங்கள் உங்களுடையவர்கள், நல்ல வாசிங்கம்மா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? இந்த சரீரத்தை குறித்து உங்களுக்கு எவ்வளவோ கனவுகள். பிரியமானவர்களே, ஒரு சில மணி நேரங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ அதுக்காக பிரயாசப்படுகிறார்கள். அதெல்லாம் சரினோ தவறு நான் சொல்ல வரல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல. ஒரு சில மணி நேரங்கள் உள்ள ஃபங்க்ஷனுக்கு எத்தனையோ ஆயிரங்கள் செலவு செய்து வருகிறார்கள். அடுத்த நாள் அந்த அலங்காரம் அங்கே இருப்பது இல்லை. அப்படியானால் தேவன் அவர் அமர்ந்திருக்கிற இடம், அவர் தங்குகிற இடம், ஒவ்வொரு நாளும் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஃபங்க்ஷன். ஒரு மந்திரி வந்துவிட்டு போவார் என்றால், ஒரு சிஎம் வந்துட்டு போவார் சொன்னால் அதுக்கு எவ்வளவு விழா கோலம் எடுக்கிறார்கள். தேவாதி தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றால் இந்த சரீரத்தை குறித்து அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக, எவ்வளவு இது மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தாகமுள்ளவராக இருப்பார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள், கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள். வாசிப்போம் தொடர்ந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக செய்யலாக, அப்படி செய்யலாகலாமா? நல்ல வாசிங்க.
அப்படி செய்யலாகலாமா? இது ஒரு வேசியினுடைய அவயவமாக. Glory Jesus. ஆண்டவர் சொல்கிறார், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் செல்கின்ற வருகின்ற இடங்களிலே, நீங்கள் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் உடுத்தினாலும், பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சொல்ல முடியுமா, என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை காண்கிறான்? ஹல்லேலூயா. Glory Jesus. இந்த உலகம் நம்மை இழுக்கும். எப்படியாயிலும் நம்ம ஒரு வேசியினுடைய அவயவமாக நம்மை மாற்றுவதற்கு, மறுரூபப்படுத்துவதற்கு, சீரழிப்பதற்கு அது முயற்சி செய்யும். அதனுடைய முடிவு அழிவு. நீதியின் பாதையிலே ஜீவனும் சமாதானமும், மாம்சத்தினுடைய பாதையிலே அழிவு, மரணம் என்று பார்க்கிறோம். முடிவிலே மனிதன், உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரத்தை போஷிப்பதற்கு, இந்த சரீரத்தை வளர்ப்பதற்கு அதனுடைய முடிவை பாருங்கள். அவனே எழுதி வைத்திருக்கிறான். அங்கே டாஸ்மார்க் அந்த கடையில பார்ப்போம் என்று சொன்னால், குடியே கெடுக்கும். சிகரெட் பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா உடல்நலத்துக்கு தீங்கானது என்று சொல்லி, இனி எத்தனையோ காரியங்களை பார்க்கும்போது இது சரீரத்துக்கு கேடானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் மனிதன் அதை பயன்படுத்த விரும்புகிறான். அதனுடைய நோக்கம் என்ன? வேசித்தனம், விபச்சாரம். அது பிசாசினுடைய சாயலுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோ பரிசுத்தத்தின் சாயல், நீதியின் சாயல். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் சொன்னது என்ன? நான் இந்த ஆலயம், அவர் தம்முடைய சரீரத்தை ஆலயமாக, இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னார். தம்முடைய சரீரத்தை தேவன் தங்கும் ஆலயமாக வைத்திருந்தார். அங்கே ஜெபம் இருந்தது, வேத தியானம் இருந்தது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதா இருந்தது. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்கிற அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த சரீரத்துக்குள் இருந்தது. ஆதலால் அது மரித்தாலும் பிழைத்தது. வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய உங்களிலே வாசமாய் இருக்கிற அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதோ, இந்த சரீரத்தினுடைய செட்டப் எப்படி இருக்கிறது? இந்த சரீரத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாவுக்கு ஏதுவானது. ஏதேன் தோட்டத்தை நாம் சம்பாதித்தது இந்த சரீரத்தை, மகிமையின் சரீரத்தை சாவுக்கு ஏதுவான சரீரமாக மாற்றிவிட்டோம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை, உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருந்தால் கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார். எப்படி? வாசிக்க கேட்போம். யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். தேவன் தம்முடைய ஆவியை அவருக்குள் அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கெல்லாம் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா, நீ கேட்கிறத பார்த்தா சந்தேகத்தோடு கேட்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. glory Jesus. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டால் தான் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் மரித்தாலும் பிழைக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். அது மாத்திரமல்ல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அவன் மரித்தாலும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் பிரியமான சாவாமே தரித்துக் கொள்ளும். அழிவுக்கு ஏதுவாக இந்த சரீரம் அழியாமே தரித்துக் கொள்ளும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற பங்கு. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம். விசுவாசிக்கிறீர்களா?
ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு அதிகமாக மார்க்கெட்டிங்ல இருக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் தான். ஒரு பிள்ளையினுடைய காஸ்மெட்டிக்ஸை பார்த்த அப்படியே அசந்து போயிட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பவுடரு, ஒரு எண்ணெய், ஒரு சீப்பு, இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த பிள்ளைக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 2 பேக் நிறைய காஸ்மெட்டிக்ஸ். அந்த சரீரத்தை குறித்து அவ்வளவு கவலைப்படுறாங்க. நான் கூட ஆவிக்குரிய காஸ்மெட்டிக்ஸ் உங்கள் மத்தியிலே கொடுப்பதற்காக ஒரு வியாபாரியை போல தான் ஊழியனாக இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு சரீரத்தை குறித்து அவ்வளவு அக்கறை உண்டு. அதை பார்க்கல என் பிதாவாகிய தேவனுக்கு, என் குமாரனாகிய தேவனுக்கு, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. எவ்வளவு காஸ்மெட்டிக்ஸ் போட்டாலும் பிரியமானங்களே, எத்தனையோ படங்களை பார்க்கிறோம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கொள்ளுடைய முடிவை பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சதை, அந்த தோல் எல்லாம் அப்படி அழுக ஆரம்பித்து விடுகிறது. குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. மூஞ்சி முகரை எல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமா கொடூரமாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சரீரத்தை கொடுத்து உங்களுக்கு இருக்கிற அக்கறை கவலையை விட என் தேவனுக்கு அதிகமாய் உண்டு. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை சாவாமையை தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் முடித்து விடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, நாம் கிறிஸ்துனுடைய சரீரமாக மாறும்போது பிரியமானவர்களே வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு விசுவாசியினுடைய சரீரம் கிறிஸ்துனுடைய சரீரம். இரண்டாவது, தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம். மூன்றாவதாக, தேவனுக்கு உகந்த ஜீவ பலி. இந்த சரீரத்தில் இருந்து தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ஏறெடுக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. உங்களிடத்தில் துதியின் வாசனை வருகிறதா? கிறிஸ்துனுடைய நற்கந்தம் உங்களிடத்திலிருந்து வருகிறதா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு நல்ல காஸ்மெட்டிக்ஸ்ல நல்ல வெளியேறப்பட்ட சென்ட் போட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். நம்ம எப்பொழுதும் மனத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆசை உண்டு. ஹல்லேலூயா. தேவனும் தம்முடைய பரிசுத்த சபையாகிய சரீரம் அவருக்கு வேண்டிய மனம், சுகந்த வாசனை பலியாக இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தது போல இந்த சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்தில் இருந்து எப்பொழுதும் தேவனுக்கு ஜீவ பலி. வாசியுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். முடிக்க போகிறேன், இன்னும் 3 நிமிடங்கள். அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ பலியாக. நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். பான பலியாக, சுகந்த வாசனையாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது தம்மை சுகந்த வாசனை பலியாக ஒப்பு கொடுத்தார். 4 பேர் மணக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பிரியமானவர்களே, அதை பார்க்கலும் தேவன் என் மனத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும். என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் வாசனை நமக்குள் இருந்து வர வேண்டும். கிறிஸ்துவாகிய நற்கந்தத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சரீரத்திலே கிறிஸ்துவாகிய அறிவாகிய பொக்கிஷம் ஒளி இந்த சரீரத்துக்குள் இருந்து பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான காஸ்மெட்டிக்ஸ் போடுறது சரியா தவறானதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. பிரியமானவர்களே, அதை போடும்போது வரக்கூடியதான் அந்த ஒரு பிரகாசம், அந்த ஒரு மனத்தை பார்க்கலும் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வெளியேறப்பட்ட வார்த்தைகளினாலும் நாம் பிரகாசிக்க வேண்டும். நாம் வாசனையாக தேவனுக்கு முன்பதாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயம் நாம், அவருடைய சரீரம் நாம். ஹல்லேலூயா. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. உலக மாமிச பிசாசினுடைய சாயலை வைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இவ்வுலகத்தில் நீ எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் சரி, எவ்வளவு பதவியில இருந்தாலும் சரி, ஒரு நாளிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவனாய் நீ காணப்படாவிட்டால், glory Jesus, நமக்கு ஐயோ.
நமக்கு ஐயோ. அந்த ஐஸ்வர்யனாகிய அந்த மனுஷன் சம்பிரமமாய் வாழ்ந்தவன், பிரியமானவர்களே, அடுத்து நித்தியத்துக்கு என்று ஒரு சொட்டு தண்ணீரை கூட சேர்த்து வைக்கவில்லை. ஹல்லேலூயா. இரத்தாம்பரம் உடுத்தி இருந்தவன் அந்த நெருப்பிலே வேகும்போது, பிரியமானவர்களே, தன் நித்தியத்திற்கு என்று ஒரு வஸ்திரத்தை சேர்த்து வைக்கவில்லை. தேவன் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், நீதியின் சால்வையை தரிப்பிக்கிறார். அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட பாடு மரண புண்ணியங்களினாலே உங்களுக்கும் எனக்கும் இந்த நித்தியத்துக்கு அடுத்த வஸ்திரம், நித்திய ஜீவனுக்கு அடுத்த வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், மெல்லிய நீதிகளினால் ஆன மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய வஸ்திரம் நிலையெங்கே நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? விசுவாசிக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த வஸ்திரம், கிறிஸ்துவுக்குள் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், கிறிஸ்துவுக்குள் நீதியின் வஸ்திரம். இந்த சரீரத்தை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள், இது சொற்பமாய் எண்ணாதீர்கள். இது தேவனுடைய மகத்துவம் உள்ள ஆலயம், தேவனுடைய மாட்சிமை நிறைந்த இடம், தேவன் தங்கி வாசம் பண்ணுகின்ற இடம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்கிறார். நம்முடைய ஆலயம் கெட்டு போகாமல், அந்த ஆலயம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய மகிமை அடையும்படி, நித்திய மகிழ்ச்சியை அடையும்படி இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் தேவனுடைய அன்பு இருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒன்று என்ன? நான் கிறிஸ்துவனுடைய சரீரம், நான் ஆவியானவருடைய ஆலயம், நான் தேவனுடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற சரீரம். இது தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிற ஒரு ஸ்தலம், தேவன் உலாவுகின்ற இடம். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த சரீரத்துக்குள் இருந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது, அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அவருக்கென்று சாட்சியாக வாழும் போது, அவருக்கு சாட்சி கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, தேவன் வந்து இந்த சரீரத்தை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Glory Jesus. Hallelujah. அதே வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சரீரத்திலே செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக ஒரு நாளிலே நிற்க வேண்டும் என்று இந்த சரீரத்திலே நாம் நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உம்மை போல ஆக்கும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே, நீர்